சத்சங்கத்ஸு விதீயதாம். சத்சங்கங்கள் போய் நம்ம புரியறதோ புரியலையோ சத்சங்கங்களுக்கு முதல்ல போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக என்னவும் பண்ண வேண்டாம், போகணும். முதல்ல இந்த ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் சன்ஸ்கிரிட் படிக்கும்போது அப்படி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வீக் அப்போ வந்து சொல்கிறார் மோகன்ஜி, டிநகரில் ஒரு ஃபங்க்ஷன், சன்ஸ்கிரிட் ஃபங்க்ஷன் நடக்கிறது, எல்லாருக்கும் அங்கே போங்க. ஒன்றுமே புரியாது, சன்ஸ்கிரிட்டே அப்போ தான் போயிருக்கோம், சுத்தமாக சன்ஸ்கிரிட்டில் பேசுறது புரியாது. என்னடா கொஞ்சம் சரி போயிட்டேன். போய் நான் ஃபஸ்ட்டு எப்போ போவேன், எனக்கு ஸ்ரவணம் அதுவும் சன்ஸ்கிரிட்னால் நான் போயிடுவேன். ஃபஸ்ட் ரோவில் இடம் இருந்தது, உட்காந்தாச்சு. அங்கே ஃபுல்லாக ஆராய்ச்சி ஃபுல்லாக சன்ஸ்கிரிட்டில் பேசுகிறேன். ஒரு வேர்டு புரியல. அப்புறம் எல்லோரும் கை கட்டுறான், சரி நானும் அப்படியே கேட்டேன், இப்படி தான் படிந்தேன். அப்புறம் கேட்க தான் நம்ம நாலேஜ் வந்து வளருமே தவிர எனக்கு புரியலையே எனக்கு புரியாதேன்னு நினச்சிட்டு கேட்குறதுக்கே போகாமல் இருந்துட்டோன்னா எதுக்கிட்டே வராது. அதனால் முதல்ல கேட்க ஆரம்பிச்சிடணும், தன்னால் அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் சத்சங்கத்ஸு விதீயதாம். அதுக்கப்புறம் பகவதா பக்தி திருடாதியத். ஸோ பகவான்கிட்ட பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பக்தி நமக்கு வந்து சமாதானம் வரைக்கும் கொண்டு விடக்கூடியது பக்தி. ஸோ அந்த பக்தி வந்து எப்படி இது மூலமாக பக்தி மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாகவத டெக்ஸ்ட் மூலமாக பார்த்தோம். அப்புறம் சாந்தியாதிகி பரிச்சீயதான். இந்த சாந்தி அதாவது சமதமங்கள், சமகா தமகா, அதில் நம்ம 6 பார்த்தோம் இல்லையா. சமம் தமம் உபரமகா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த 6ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருடத்தரம், ரொம்ப நல்ல உரு ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கணும் சமதமங்களை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கர்மாஷு சந்தியஜதா, திருடத்தரம் சந்தியஜதா. இந்த கர்ம இதெல்லாம் வந்துடுது, சமாதானம் வந்துடுது அப்படின்னாலே ஒரு ஃபோக்கஸ் வந்துடுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபோக்கஸ் வந்தப்புறம் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக நம்ம ஒருமுகப்படுத்திட்டோம் மனசை அப்படிங்கும்போது மற்ற கர்மங்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ கர்ம ஆஷு சந்தியஜிதான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சத்வித்வான் உபசிருத்தியதான். இந்த வித்வானுக்கு அதாவது ஒரு குரு, ஒரு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வேதாந்தத்தை படித்து வந்து வேதம் ஸ்ருதியும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேதாந்தத்தை படிச்சிருக்கணும், இல்லை வேதாந்தம் மத்வா மூலமாக கேட்டிருக்கணும், அப்படி இருக்கணும், சொந்த கருத்தாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூட ஒரு குருவை வந்து அனுசிருத்தியதாம் அப்படின்னு சொன்னார். அவளை வந்து உபசிருத்தியதாம்னா அவள் கிட்ட போகிறது, இப்போ நெருங்கணும் அவளை அப்படின்னு. பிரதிதினம் பாதுகா சேவியதாம், அவள்கிட்ட போகணும், அவளுக்கு என்ன நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். சேவைங்கிறத 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று ஹெல்ப் பண்ணுறது, சேவை பண்ணுறது அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று சேவிக்கிறது, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், நம்மளோட அகங்காரத்தை அங்கே இறக்கி வைக்கணும், அதுக்கு தான் அந்த சேவிக்கிறது. இன்னொரு சேவை பாவம், அதாவது சர்வீஸ், அவளுக்கு முடிஞ்ச சர்வீஸை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அவளுக்கு உண்டான ஹெல்ப் கண்டிப்பாக நிறைய அவள் தேவை. அதுவும் இப்போ சன்னியாசிகள்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு எப்படி இன்கம் இல்லை. ஸோ அந்த காலத்தில் வந்து ஃப்ரீயாக தானே நடத்தினா, அதே மாதிரி தான் இப்போவும் நடத்தணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா சன்னியாசிகள் இன்கம் இல்லை, அப்போல்லாம் ராஜாக்கள் அல்லது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா டேக்கர் பண்ணிப்பாள். ஸோ இப்போல்லாம் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுதுங்கும் போது அவனுக்கும் செலவுகள்ங்கிறது இருக்கு இல்லையா. இப்போது ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரீசெண்ட் டைம்லேயே சொல்கிறேன், இந்த கொரோனாவுக்கு முன்னாடி அப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு ஆஃப்லைனில் தான் இருக்கும் சத்சங்கங்கள் அதெல்லாம். அப்போ ஒரு சன்னியாசி வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னா பரமாத்மானந்தா கிளாஸ்லாம் அப்படியே 400 people. இப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு அவரோட ஞானத்தை அவருக்கு கொடுக்குறார், அவரோட டயத்தை கொடுக்குறார். ஆனால் அந்த செலவு இல்லாமல் இல்லை, அந்த மண்டபத்துக்கு செலவாகும், அந்த இடம் ஒரு ஹால் புக் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மைக்கு இது இருக்கும், அவங்களுக்கு பே பண்ணணும், இது மாதிரி செலவுகள் இருக்கும் தானே. அதுக்கு வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு அங்கங்கே அப்படி பாக்ஸ் வச்சுருப்பா, நேரம் கேட்கட்டாலும் பாக்ஸ் வச்சுருப்பா, நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுப்போம். பட் இப்போ எல்லாம் ஆன்லைனாக மாறிடுது, அந்த பாக்ஸ் கூட கிடையாது இப்போது. ஆனால் இப்போ ஆன்லைன் தானே அவருக்கு செலவில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆன்லைன்லேயும் செலவுகள் இருக்க தான் செய்யும். இப்போது ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது அப்படின்னா கம்ப்யூட்டர் ஒன்று வேணும். ஸோ கம்ப்யூட்டர் கண்டிப்பாக வேணும். அதுலேயும் இந்த வீடியோக்காக ஒரு டிஜிட்டல் கேமரா வாங்கி வைக்க வேண்டியிருக்கு, அந்த 2 லைட்டு ஃபோக்கஸ்க்கு வேண்டியிருக்கு, இல்லைன்னா லைட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லைட் வாங்கி வைக்க வேண்டியிருக்கு, மைக் வாங்க வேண்டியிருக்கு, ஸ்பீக்கர் வாங்க வேண்டியிருக்கு. இது மாதிரி அவன் எங்கே போவார் செலவுக்கு? அப்போ நம்ம தான் அதெல்லாம் கொடுக்கணும்.
ஸோ கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் இந்த மாதிரி சன்னியாசிகளாக இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் ஒரு விதமான சேவை. ஃபிசிக்கலாக போய் பண்ணலாம், பட் நமக்கு இப்போ லேடிஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இந்த மானிட்டரி ஒரு பணம் மூலமாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதை நம்ம வச்சுக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார், சேவியத்தான். அப்புறம் பிரம்மகாட்சரம் அர்த்தியதான் அப்படின்னு சொல்கிறார். சரி பையனி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் குருவா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் குருலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் வந்து நிறைய பேர் என்னை வந்து குருஜி அப்படிலாம் சொல்லும்போது சொல்லாதீங்கன்னு 2-3 பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அப்புறம் நான் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ என்னை பத்மான்னு கூப்பிடுறாங்க, நான் பத்மாவா? இல்லை. ஸோ அது மாதிரி என்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் வந்து குருவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு குருவும் இப்போது திருவண்ணாமலையில் ஒரு சுவாமிஜி கிளாஸ் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே இந்த அவ்வளோ ஒரு வேதாந்தத்துலேயும் அவர் எடுக்கிற வேர்டிங்ஸு இதெல்லாம் அப்படியே சரளமாக கொட்டும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை. நான் வந்ததே 2018. பட் அதெல்லாம் அதுலேயே சின்ன வயசுலேருந்தே ஊறி சன்னியாசம்தான் வேணும்னு எடுத்து ஃபுல்லாக அதை படித்து அதுலேயே வாழ்நாள் ஃபுல்லாக அதுலேயே இருக்கிறவா. கண்டிப்பாக நான் வந்து அவளுக்கு கால் தூசிக்கு கூட நான் வந்து சமாதானம் கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, எனக்கு சில எவால்மெண்ட் வந்திருக்கு, எனக்கு இதனால் சில யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நடந்திருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கும் இது நடக்கட்டுமே, மற்றவங்களும் இந்த வாழ்க்கையை இந்த ஆங்கிளில் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர நான் வந்து குரு அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் குருலாம் கிடையாது. எனக்கு எப்போவுமே நான் ஷேர் பண்ணேன். வி ஹாவ் டு கிவ் இட் பேக் டு சொசைட்டிம்பாங்க. அதுதான் நான் பண்ணுறது. இப்போ அதே தான் நான் வந்து சான்ஸ்கிரிட்லையும் பண்ணினேன். ஏன்னா நான் நிறைய சம்ஸ்கிருத பாரதியிலேருந்து வாங்கியிருக்கேன். எப்போவுமே வாங்கிகிட்டே இருக்கக்கூடாது, கொடுக்கணும். ஸோ நான் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு நான் நிறைய டீச் பண்ணேன், ஷிபிரம் நடத்தினேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்தேன். அவங்களையும் நடத்துறதுக்கு நான் கொண்டு வந்தேன். ஏன்னா நான் எப்போவும் சாஸ்வதம் கிடையாது இல்லையா. ஸோ எனக்கு அப்புறம் நடத்துறதுக்கு அந்த ஆள் வேணும். அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே நான் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி நடத்துறது. நிறைய பேர் சொல்லுவாள், ஐயோ நடத்த சொல்லலை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, எனக்கு என்ன தெரியும் அப்படின்பா. என்ன தெரியறதோ நடத்துக்கோ, பேக்கில் நான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸில் மட்டும்தான் நீங்கள் நடத்துறேன், எந்த நாள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி அவங்க கிளாஸ் நடக்கும் போதும் கொரோனாக்கு முன்னாடி தான் நான் அவங்க கிளாஸ்க்கு ஒரு நாள் போய் நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பேன் சான்ஸ்கிரிட்டில். ஏன்னா அவங்க எவ்வளோதான் அந்த டீச்சர்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டில் பேசணும்னு சொன்னாலும் அது இன்னொருத்தர் சொல்லும் போது தான் கொஞ்சம் மடையில் ஏறும். ஸோ அதுக்காக நான் போய் சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறதுக்காக பேசுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்து நிறைய இன்னும் நடத்திட்டு இருக்கா இது வாலண்டியர்ஸாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். என்னோடய சுந்தரகாண்டன் குரூப்பில் கூட ஒரு 10 வாலண்டியர்ஸ் எடுத்து உள்ள குட்டி குட்டியாக 10 குரூப் இருக்குது ஸ்கில் டீச்சிங். அப்போது என்ன ஆகும்னா, இப்போ நாளைக்கு இப்போ இவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும், எப்படி நடத்தணும், எப்படி கிளாஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த 10 பேருக்கும் நான் மீட்டிங் வேணால் போடுவேன், எப்படி கொண்டு போகணும்னு வேணால் அப்போ சொல்ல முடியும். பட் கிளாஸ் அவங்க தானே ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போது நாளைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சப்புறம் ஒருத்தருக்கு ஒரு 10 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து இதை கொண்டு போனால் கூட 100 பேருக்கு கொண்டு போக முடியும். அதுதான் விஷன் இல்லையா. ஸோ கொண்டு போகணும், சொசைட்டிக்கு கொண்டு போகணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட சான்ஸ்கிரிட்டில் கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன நடத்துவேன், நான் உங்களுக்கு ஆனால் தெரியுமா, சான்ஸ்கிரிட்டில் தெரியும், அதை நடத்தணும், எது தெரியுதோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அது நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாச்சோ அது 4 பேருக்கு போகணும். அந்த ஆங்கிளில் தான் நான் நடத்துனேனே தவிர நான் குரு அப்படின்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ இதுக்கு சொன்ன பாதுகா சேவியை தான். அதுக்கப்புறம் பிரம்மைக்காட்சரம் அர்த்தியதான், பிரம்ம ஏகாட்சரம். ஸோ கீதையில் சொல்கிற மாதிரி ஓம் இது ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன்னு மாமனுஸ்மரன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஓம்ங்கிற ஏகாட்சர மந்திரம் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு தியானம் பண்ணுறது. இப்போ நம்ம போன தியான கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வத்தோட நாமத்தை எடுத்துட்டு நம்ம தியானம் பண்ணோம். அதுக்கு பதிலாக ஓம் எடுத்துக்கலாம், ஓம் நம சிவாய எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். பட் ஓம் இஸ் ஜென்ரல். இந்த ஓம் எடுத்துட்டும் தியானம் பண்ணால் ஓம் வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சகுனத்துக்கும் நம்ம வந்து அத்தியத்தாம்னா பிரார்த்தியத்தாம், பிரார்த்தனை தானே. என்ன மாதிரி சகுனத்தை பிரார்த்தனை பண்ணணும்னா,
இந்த வித்யா பிராப்தி இது ரொம்ப நிலைக்கணும். இதை கண்டினியூஸாக நான் படிக்கணும், ஒழுங்காக கிளாஸ்க்கு வரணும், எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் கண்டிப்பாக நான் முன்னாடி கொடுத்ததுலாம் அந்த 1 வீக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸசைஸ்னோட ஞாபகம் வந்து இப்போ ஒன்று சொல்கிறேன். மௌனவிரதம், செகண்ட் மௌனவிரதம் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம இந்த அவஸ்தாக்களை பார்த்ததுனால அந்த மௌனவிரதத்தை வந்து கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மௌனவிரதத்தில் நான் இது சொல்லலை. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் மௌனவிரதம் எடுத்துட்டு அதே மாதிரி உள்ளே எதுவும் கொண்டு போகக்கூடாது. அதெல்லாம் ஜென்ரல் ரூல். எதுவும் கொண்டு போகக்கூடாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பேனா கொண்டு போகிறேன், நோட்டு கொண்டு போகிறேன், எதுவுமே கொண்டு போகக்கூடாது. எந்த டிவைஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நாம் நம்மளோட இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் ஒன்லி திங்ஸ் ஸ்மிருதி, இந்த ஸ்மரணத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி மற்ற ஃபேமிலி மேட்டர்ஸ், அவன் எப்படி சொன்னாங்க இவன் எப்படி சொன்னாங்கிறது இல்லை. நம்ம கிளாஸில் என்னெல்லாம் கற்றுண்டோம், நம்ம எப்படி ப்ராக்ரெஸ் ஆகணும், இந்த மாதிரி திங்கிங்கில் தான் இருக்கணும். நம்மளோட டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும். அதில் ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட விற்த்திகளை பார்க்கறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்க்கணும். ஸோ விற்த்திகளை பார்த்தும் நம்ம எந்த விற்த்தியில் ரொம்ப ஜாஸ்தி நம்ம தாட்ஸ் போகுதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை தவிர எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னா, இப்போ தானே நம்ம இந்த ஸ்திதி பார்த்தோம்ல, ஸ்வப்ன ஜாகிரத சுஷுப்தின்னு. ஸோ இதை நீங்கள் வந்து எப்போவுமே ஜாகிரத்து டு ஸ்வப்னம் போகிறத கண்டுபிடிக்கலாம். சுஷுப்தி போகிறது அந்தளவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் ஸ்வப்னத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே உட்காந்துருந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் நித்ராதேவி வருவா வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்லிப்பாகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபுல்லாக படுத்து தூங்கிடக்கூடாது. அப்படியே சுஷுப்திக்கு போகக்கூடாது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் மிஸ் ஆகுது தெரியும், டக்குன்னு மிஸ் ஆகும். அப்போ வேறு வேர்ல்டு கண்ணில் தெரியும், கனவு தெரியும், எங்கே வேறு சுத்தமாக வேறையாக இருக்கும். உங்கள் தேகம் கூட உங்களுக்கு ஸ்மிருதியில் இருக்காது. அப்போது உடனே நீங்கள் ஜாகிரதை கொண்டு வரணும், அதிலே இருந்துடக்கூடாது. ஸோ டக்குன்னு கொண்டு வரணும். அடுத்து இப்படி இருந்தேன்னா திருப்பி ஸ்லிப் ஆகும். அப்போ ஒரு காட்சி வரும், திருப்பி இங்கே வரணும். இப்படி ஜாகிரத்துக்கும் சொப்னத்துக்கும் நீங்கள் சுவிட்ச் ஆகி அதை வந்து ரொம்ப நீங்கள் அதில் நோட் பண்ணலாம். இதில் மௌனவிரதத்தில் இந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். என்ன புரியும்னா, நான் கனவுல போகும்போது இங்கே ஜாகிரத் எதுவுமே அங்கே இல்லை, எதுவுமே இல்லை. நான் திருப்பி ஜாகிரத் வரும்போது ஸ்வப்னம் எதுவுமே இங்கே இல்லை, நிஜம் கிடையாது. அங்கே பார்த்த காட்சிகள் இங்கே இல்லை, இங்கே பார்க்குற காட்சிகள் அங்கே இல்லை. ஸோ சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கனவு ஸ்டேட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா விட்டால் அதிலே போயிடுவோம். அப்புறமா நம்ம எப்போ எழுந்திருக்கிறோமோ சுத்தி போயிட்டு கூட எழுந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தை போடக்கூடாது. ஒன்லி ஜாகிரத் அண்ட் இது ஸ்வப்னம் இதை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் உடனே வந்துடணும் ஜாகிரத்தில். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இந்த கிளாஸஸ். ஸோ அதை நீங்கள் திருப்பி பண்ணுவோம். அந்த 1 வீக்னால் அந்த 1 வீக் மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த விற்த்திகளை வாட்ச் பண்ணுறது இதெல்லாம் நம்ம த்ரோட் பண்ணணும். நம்ம வாசனைகளை நீக்கிற வரைக்கும் பண்ணி ஆகணும். அதனால் நான் வந்து வாரம் சொல்லலையே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். வாரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த விற்த்திகளை வாட்ச் பண்ணும் போதே ப்ரெசண்ட்டுக்கு மேக்ஸிமம் இருக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு ஞானி ஸ்டேட்டே ஆல்வேஸ் வில் பி இன் ப்ரெசண்ட். அது நம்மளால் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று பேக்குக்கு போகும், இல்லை ஃப்யூச்சருக்கு போகும். இந்த ப்ரெசண்ட்டுக்கு நம்ம இருக்கவே விடாது. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த விற்த்திகளை நம்ம வாட்ச் பண்ணோம்னாலே இது ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நம்ம கொடுத்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சகுணத்துக்கும் சரி நிர்குணத்தில் என்ன பிரார்த்தனா அப்படின்னா, இந்த பிரம்மனிஷ்டை தானே நிர்குண பிரம்ம. ஸோ அந்த பிரம்மனிஷ்டையில் எனக்கு பிராப்தி வேணும் அப்படின்னு அதில் பிரார்த்தனை பண்ணுறலாம். அதுக்கு அந்த இதுவாக யூஸ் பண்ணுறது ஓம் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துக்குமே அது வாட்சியம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மாஸ்மிதி இது விபாவியதாம். அடுத்தது எடுத்துக்கோங்க. ஸோ பிரம்ம அஸ்மி அதை பிரித்தோன்னா பிரம்ம அஸ்மி இது. ஸோ பிரம்ம அப்படின்னா பிரம்மம். தமிழில் பிரம்மம்னு இம்மு போட்டுக்கணும். சான்ஸ்கிரிட்டில் பிரம்மங்கிறது தான் பதம். ஸோ பிரம்ம
அஸ்மின்னா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அகங்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும். அது அத்தியாகாரமாக இருக்கும். எப்போவுமே இந்த வேர்பை மட்டும் போட்டுட்டான்னா வேர்பை வச்சுட்டு நம்ம வந்து சப்ஜெக்டை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி இங்கே பிரம்ம அஸ்மி, பிரம்மமாக இருக்கேன் அப்படின்னா நான் பிரம்மமாக இருக்கேன் இத்தி அப்படின்னு விபாவியதாம் அப்படின்னா பாவனை பண்ணுறது. பாவனான்னு சொல்கிறது தான் விபாவியதாம்னு சொல்கிறேன். ஸோ அந்த நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பாவனை பண்ணணும். இப்போ மரணத்தை முடிச்சுட்டார். இப்போ இனிமேல் வரதெல்லாம் நிதித்தியாசனம், அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் தான் அவர் சொல்ல போகிறார். அப்போ எனக்கு இப்போவே நான் நிதித்தியாசனத்தில் இல்லையே, எனக்கு வரலையே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதெல்லாம் மனனம் பண்ணி வரக்கூடியது. இப்போதைக்கு நீங்கள் உள்ளே வாங்கி போட்டுக்கணும். ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இவர் சொல்ல ஸ்டெப்ஸ் எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல். அதாவது சின்ன சின்ன ஸ்டெப்பாக சொல்கிறார், பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால் வெரி யூஸ்ஃபுல். ஸோ பிரம்மாஸ்மிதி இது விபாவியதா. அப்போது பாவனை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போது தியானம் பண்ணணும். பிரம்மமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தியானம் பண்ணணும். ஸோ நேத்தி பண்ணப்புறம், மரணத்தில் நேத்தி பண்ணுறோம். அது பண்ணப்புறம் எல்லாத்தையும் நேத்தி பண்ணப்புறம், சரீரம் நான் இல்லை, இந்திரியம் நான் இல்லை, ஒன்றா அவஸ்தா நான் இல்லை, பஞ்சகோஷங்கள் நான் இல்லைன்னு ஒன்றா பண்ண அந்த மீதி இருக்கே, அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். ஸோ இந்த இதை முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாவனை பண்ணி ஒரு தியானத்தில் இருப்போம். அந்த இதுதான் நிதித்தியாசனம். நான் பிரம்மமாக இருக்கேங்கிறத தியானம் பண்ணுறது. ஆனால் இந்த பிரம்மமாக இருக்கேன் அப்படின்னு நான் தியானம் பண்ணும் போதே நான் அதுவாக ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் அல்டிமேட். அதையும் தெரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிரம்மமாக இருக்கேங்கிறத முதல்ல நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது நான் பிரம்மமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து பண்ணுறோம் போது, நான் அந்த பிரம்மத்தை உள்ளே உணரும் போது, தட் இஸ் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ். இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் அல்டிமேட். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ்னால் என்னென்னா, எனக்குள்ள ஒரு கான்ஷியஸ்னஸை நான் ஃபீல் பண்ணுறேன்னா அது கான்ஷியஸ்னஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எனக்குள்ளே ஃபீல் பண்ணும்போது நான் இந்த எனக்குள்ளே இருக்கிறது ஒரு கான்ஷியஸ்னஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ், இன்னொருத்தருக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ், இங்கே 27 பேர் 30 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் தனித்தனிக்கா. அப்போ 30 கான்ஷியஸ்னஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்படி கிடையாது. கான்ஷியஸ்னஸ்னாலே ஒன்று தான். அப்போ எனக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது எல்லாமே ஒரே கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் ஒன்று தானே, வேறு கான்ஷியஸ்னஸாக இருக்க முடியாது. அப்போது இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ்ங்கிறத முதல்ல நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்தப்புறம் டோட்டாலிட்டிக்கு போகணும். நான் தான் அங்கே இருக்கேன், நான் தான் இதுவாக இருக்கேன், நான் தான் அங்கே கான்ஷியஸ்னஸாக இருக்கேன், நான் தான் இதுக்கு லைட்டுக்குள்ளே கான்ஷியஸ்னஸாக இருக்கேன், நான் தான் இதுக்குள்ளே கான்ஷியஸ்னஸாக இருக்கேங்கிற அளவுக்கு நம்மளோட விகாசமாகணும் மனசு. ஃபஸ்ட்டு அது வராது. அதுக்கு தான் அவர் சொல்கிறார் ஸ்டெப்பாக இன்னும் நிறைய ஸ்டெப்பு இதை பற்றி தான் சொல்ல போகிறேன், நிதித்தியாசனம் பற்றி தான். ஸோ பிரம்மாஸ்மிதி இது விபாவியதா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த மரணம் மூலமாக நேத்தி பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் இந்த பிரம்மம், இந்த கான்ஷியஸ்னஸ், இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ். ஸோ நான் இந்த ஆனால் அதுக்கப்புறம் கொண்டு வரணும், நான் இந்த தேகத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன். இந்த நான்கிறது சேம் தானே. நான் பத்மாவர்த்தான்னு சொன்னால் நீங்கள் நான் சுமித்ராடான்னு சொல்லப்படுறேன், நான் சவிதான்னு சொல்லப்படுறேன். அப்போ அந்த நான் எல்லாம் காமன் தான். இங்கே உள்ள உபாதிகள் தான் மாறிகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம ரொம்ப ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். அப்போ நான்கிறது சேம், அதுக்கு வேறு பேரோ இதுவோ வைக்கவே முடியாது. அந்த கான்ஷியஸ்னஸ் இஸ் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? எனக்குள்ளே இருக்க கான்ஷியஸ்னஸ்க்கு வேறு பேர், உங்கள் சுமித்ராராஜ் பையனிக்குள்ளே இருக்க கான்ஷியஸ்னஸ்க்கு வேறு பேர், அப்படி கிடையாது. இல்லை, கான்ஷியஸ்னஸ் ஒன்று தான். அப்போது அதை பாவனா பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பிரம்மங்கிறத கான்ஷியஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த பிரம்மாஸ்மிதி இது விபாவியதா. இப்போ இந்த பாவித்தல் அப்படின்னு எடுத்துட்டா அதில் 2 டைப் இருக்குது பாவித்தலில். ஒன்று யதார்த்த பாவனா அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று அயதார்த்த பாவனா. யதார்த்தம் அப்படின்னா என்னென்னா, யதார்த்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா உள்ளதை உள்ள மாதிரி பேசு, அதுதான் யதார்த்தம். அப்போது யதார்த்த பாவனா அப்படின்னா உள்ளதை உள்ளபடி பாவனை பண்ணுறது தான் யதார்த்த பாவனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளது உள்ளபடினா இந்த கான்ஷியஸ்னஸ். ஸோ நான் பிரம்மமாக இருக்கேன் அப்படிங்கிறத கான்ஷியஸ்னஸ் நிதித்தியாசனம் தியானம் பண்ணுறது தான் இந்த யதார்த்த பாவனான்னு சொல்கிறது.
இதை இப்போ கான்ஷியஸ்னஸை நம்ம தியானம் பண்ணிட்டு எனக்கு மேலே தான் இந்த எல்லாமே கற்பிக்கப்படுது. வேர்ல்டே கற்பிக்கப்பட்டிருக்கிறதே எனக்கு மேலே, நான் தான் பேஸ், ஆதாரங்கிறத உணரணும். கான்ஷியஸ்னஸ் தானே பேஸ் இல்லையா, அதுக்கு மேலே தான் எல்லாமே ஆரோப்பமாயிருக்கு. ஸோ அதனால் அந்த இதுக்கு பேர் வந்து யதார்த்த பாவனான்னு பேர். அயதார்த்த பாவனா அப்படின்னா என்னென்னா உண்மை கிடையாது, ஆனால் உண்மைக்கு மாறானதை அதையும் நம்ம பாவனை பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த உண்மைக்கு மாறானதை பாவனை பண்ணும்போது அதை அயதார்த்த பாவனான்னு சொல்கிறோம். இது எங்கே பண்ணுவோம்னா இது வந்து நிதித்தியாசனத்தில் பண்ணுவோம் யதார்த்த பாவனாங்கிறது. இது எங்கன்னா உபாசம், மற்ற தியானம்லாம் பண்ணுறோம் இல்லையா, நம்மளே வந்து தியானங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் எதுக்கு கீழே வரணும்னா யதார்த்த பாவனாவில் தான் வரும். இப்போ ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஒரு ரூபம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது. அந்த மாதிரி இந்த ரூபம் இப்படி தான் இருப்பதுன்னு நம்மளாம் நினச்சிட்டு ஒன்று பண்ணுறோம். அது மாதிரி பண்ணுறது தான் அயதார்த்த பாவனா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் அயதார்த்த பாவனா. பட் தட் லீட்ஸ் டு திஸ் யதார்த்த பாவனா. அது தேவை தான். அந்த ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே வரணும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சால கிராமம் எடுத்துக்கோங்க. சால கிராமம் வந்து கண்டக்கி இந்த ரிவர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கல் இல்லையா. ஆனால் இந்த சால கிராமத்தை நம்ம என்னவா விஷ்ணுவாக பாவிக்கிறோம் இல்லையா, பூஜை பண்ணுறோம் விஷ்ணுக்கு, அதுக்கு கிரமங்கள் இருக்குது. அப்போ யார் இதுக்கெல்லாம் சொன்னது அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் தான் சொல்கிறது. சாஸ்திரம் தான் பிரமாணம். அது சொல்லியிருக்கிறதுனால அதை விஷ்ணுவாக நம்ம பாவிக்கும் போது அது பலன் கொடுக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வெறும் கல்லு தானே அப்படின்னு நினைக்கல நம்ம, அதை விஷ்ணுவாக நம்ம ஆரோப்பம் பண்ணுறோம், விஷ்ணுவாக அதை நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவல் விஷ்ணு இந்த கல்லான்னு கேட்டால் இல்லை. அவர் விஷ்ணுங்கிற பதத்துக்கே சர்வவியாபின்னு பேர் இல்லையா. நம்ம விஷ்ணுங்கிறது அவர் வந்து ஒரு சர்வஜன், சர்வலோக ஈஸ்வரன். அப்படிப்பட்ட விஷ்ணுவை இந்த கல்லுக்குள்ளே கொண்டு வரோம். அதுதான் அயதார்த்த பாவனை. பக்தினால கொண்டு வரோம் வச்சுக்கோங்க. ஏன்னா சாஸ்திரமே சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு நிர்குண நிராகாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு இதில் ஃபார்மில் வச்சுட்டு நீங்கள் பூஜை இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சாஸ்திரமே சொல்கிறது. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் அகஸ்மின் தத் புத்திஹி அப்படின்னு சொல்லுவோம். அகஸ்மின் இல்லாத ஒரு இடத்துல அந்த புத்தி, தத் புத்திஹி அப்படின்னு. ஏன்னா கல்லுன்னு ஆக்சுவலாக பார்த்தா அதில் விஷ்ணுவோட குவாலிட்டியே டிஃப்ரெண்ட் இல்லையா. அவர் எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவர் தான் விஷ்ணு. அதை நம்ம இந்த சாலக்கிராம கல்லுக்குள்ளே நம்ம பாவனை பண்ணுறோம் அப்படிங்கும் போது அது யதார்த்தத்தில் வருது. ஆனால் அது வந்து வேதம் பிரமாணம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அது மட்டும் இல்லை, ஸ்வர்ணமுக்கி அப்படிங்கிற ரிவர்லேருந்து எடுக்கிற கல்லை தானே அம்பாளா வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் சாஸ்திரம் சொன்னது தான். ஸ்படிகத்தில் சூரியன், திருவண்ணாமலை எடுத்துகிட்டு அந்த மலையே சிவனாக சொல்கிறோம். அப்போ சிவன் அந்த மலை மட்டும்தான் நான் கேட்டால் இல்லை இல்லையா. நமக்கு தெரியும் அது ஈஸ்வரன். ஆனால் கூட அந்த மலையே நம்ம பாவிக்கிறோம் சிவனா அப்படிங்கும் போது அதுதான் அகஸ்மின் தத் புத்தி. இதெல்லாம் இந்த பக்திக்கு கீழே வரதெல்லாம் யதார்த்த பாவனா இல்லையா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு டைப்புன்னு சொல்கிறோம். ஒன்று யதார்த்த பாவனா, ஒன்று அயதார்த்த பாவனா. இந்த யதார்த்த பாவனாங்கிறது யதார்த்தத்தை பாவிக்கிறது, அதாவது பிரம்மமாக இருக்கேங்கிறத அந்த ஐக்கியத்தை பாவிக்கிறது தான் வந்து யதார்த்த பாவனா. இன்னொன்று அயதார்த்த பாவனா அப்படிங்கிறது பக்தி. ஸோ பக்தி மூலமாக உண்மைக்கு மாறானதை, இப்போ விஷ்ணுவை ஒரு கல்லையும் இல்லை ஈஸ்வரன் சிவனை ஒரு மலையிலையும் பாவித்து நம்ம பண்ணக்கூடியது உபாசனா பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அயதார்த்த பாவனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கீதையில் கூட சொல்கிறாரு அகமேவ குடாகேஷன் இல்லையா, அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் 13 க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ யோகம் அதில் சொல்கிறார் இல்லையா, க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி, என்னை வந்து க்ஷேத்ரஜ்ஞனாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரங்களையும், க்ஷேத்திரம்னா என்னென்னா சரீரத்தை தான் க்ஷேத்திரம்னு சொல்கிறார். ஸோ ஷரீரம் க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு கேட்டால் யாருன்னா சரீரத்தை அறிந்தவன், அப்போ உள்ளே இருக்கிறவன் ஜீவன். ஸோ சரீரத்தை அறிந்தவன் சரீரம். இந்த ரெண்டுத்தில் உள்ள இதை சொல்கிறது தான் இந்த 13th சாப்டரில். ஸோ க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி, என்னையும் நீ வந்து க்ஷேத்ரஜ்ஞனாக எடுத்துக்கோ, நான் தான் க்ஷேத்ரஜ்ஞன். எல்லாத்தையும் சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரங்களையும் எல்லா சரீரத்திலையும் நான் தான் வந்து ஆத்மாவாக இருக்கேன், கான்ஷியஸ்னஸாக இருக்கேன்னு சொல்கிறார் அவர் அந்த சாப்டரில் இல்லையா. க்ஷேத்ரஜ்ஞ ஒரு ஞானம் எத்து தத்து ஞானம் மதம் மம, அந்த மதம் தான் என்னோட மதம் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ அதனால் அவர் தான் கான்ஷியஸ்னஸ்ஸாக எல்லா இடத்துலையும் நானே இருக்கேன் அப்படின்னு கீதையில் சொல்கிறார். ஸோ ஜீவகா பிரம்மைவ ந அபரஹா. ஸோ அப்படிங்கிறது வேத வாக்கியம். ஸோ ஜீவன் தான் பிரம்மம். ஸோ இதுதான் இந்த பிரம்மாஸ்மிதி தி விபாவியதாம் அப்படிங்கிறதுல சொல்கிறார். அடுத்தது ஓகே, இப்போ நமக்கு அப்போ ஒரு டவுட் வரும், அப்போ பக்தி பண்ணுறது பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் இல்லையா? இல்லை பக்தி நீங்கள் இப்படி சொல்லிட்டு இல்லையா, அப்போ பக்தி அல்டிமேட் கிடையாதா, அது பொய்யா அப்படின்னா அதுக்கே 2 சொல்லுது சாஸ்திரம். சம்வாதி பிரமஹா, இன்னொன்று விஷம்வாதி பிரமஹா அப்படின்னு சொல்லுது. சம்வாதி அப்படின்னா என்னென்னா நிர்குண நிராகாரமாக இருக்கக்கூடிய என்ன நீ பிடிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போது என்னை இந்த கல்லில் நீ பாவனை பண்ணு அப்படின்னு அதுக்கப்புறம் நீ நிராகாரத்துக்கு வரலாம், நிராகாரமாக பாவிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீ இந்த கல்லில் பாவனை பண்ணிக்கோ. ஆனால் அதுக்காக வேறு கல்லில், அந்த ரோட்டில் கிடக்கிற கல் கிடையாது, அந்த கல்லில் தான் பாவிக்கலாம். ஸோ அந்த கல்லில் நீ பாவனை பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சிவனும் சரி புராணங்கள்லேயும் இருக்கு இந்த மாதிரி சொல்கிறார் இல்லையா? ஸோ ஏன்னா அதுக்கு மற்ற கல்லை எடுத்துக்கலாம்னா அதுக்கு பிரமாணம் கிடையாது, பிரமாணம் இருக்கணும், ஸ்ருதி வாக்கியம் இருக்கணும். ஸோ இதுக்கு தான் ரிவரில் கிடைக்கக்கூடிய கல், அதுதான் சாலகிராமம்னு சொல்கிறோம். அங்கே தான் அதில் தான் ஈஸ்வரன் சொல்கிறான், நான் விஷ்ணு சொல்கிறேன், நான் இந்த இடத்துல நான் கல்லாக இருக்கேன், இதை நீ பாவனை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நிராகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒன்றை பிடிச்சிட்டு அதை தாண்டி போகிறது, இதுக்கு பேர் தான் சம்வாதி பிரமஹா அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று விஷம்வாதி பிரமஹா அப்படிங்கிறது என்னென்னா ராங் கைடன்ஸ். அதாவது இப்போ நம்மளை நிறைய பேர் கைட் பண்ணுவாங்க, முக்திக்கு இல்லாமல் வேறு இதில் கைட் பண்ணுறது, அங்கே அதில் படம் போடு, இதில் படம் போடு, இந்த ஷேரில் போடு, இதில் போடு அப்படின்லாம் நமக்கு ஒரு ராங் கைடன்ஸ் கொடுக்குறான், முக்திக்கு இல்லாத கைடன்ஸ். அதெல்லாம் ஏன்னா அந்த கைடன்ஸ்ங்கிறது இப்போ இங்கே விஷ்ணு மூலமாக ஸ்ருதி மூலமாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறது, அது சம்வாதி பிரமஹா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் முக்தி. இன்னொன்று இந்த விஷம்வாதி பிரமஹா நம்ம முக்திக்கு யூஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விஷம்வாதி பிரமஹான்னு பேர். அந்த பிரம்மனாலே ஒரு மயக்கம், ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த நம்ம அயதார்த்த இதுன்னு சொன்னோம் இல்லையா, யதார்த்த பாவனா அயதார்த்த, அந்த அயதார்த்த பாவனை தான் இந்த சம்வாதி பிரமஹா அப்படி எடுத்துக்கோம். ஸோ இந்த ஸ்ரவணம் பூர்த்தியாகணும், ஸ்ரவணம் பூர்த்தியாகாமல் மனனம் பண்ணக்கூடாது. ஸோ மனனம் பண்ணாமல், மனனம் முடிக்காமல் இந்த நிதித்தியாசனத்துக்கு வர முடியாது. இந்த நிதித்தியாசனத்தில் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கேன், நான் பிரம்மமாக இருக்கேன்னு நம்ம தியானம் பண்ணுறோமே, அப்போ நம்ம பிரம்மமாக ஆயிடுவோமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். எம் பாவம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். கீதையில் சொல்கிறார் இல்லையா, எந்த பாவத்தை நீ நினச்சிருக்கியோ அந்த பாவமாகவே நீ ஆகிற அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை சாஸ்திரங்கள் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறது. சான்ஸ்கிரிட்டில் பிரமரக்கீட்ட நியாயம்னு ஒன்று இருக்குது. பிரமரம் அப்படின்னா இந்த தேனி, குழவின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கீட்டன்னா புழு. ஸோ இந்த குழவி புழு வச்சு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்கிறது இது சான்ஸ்கிரிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இந்த பிரமரம் இருக்கே, இந்த குழவி இருக்கே என்ன பண்ணுமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கவர். இந்த பிரமரம் என்ன பண்ணுமா, இது எப்படி சுற்றியும் போகும்போது இந்த மழை காலத்துலலாம் இலையில இந்த புழு உட்காந்துருக்கோம் இல்லையா, அந்த புழுவை போய் ஒரு கொட்டு கொட்டிட்டு வருமா. இது ஒரு கொட்டு போட்டோடனே அது போயிடுதுன்னா விட்டுடும். அப்படி அது போகலை அப்படின்னா அதை தூக்கின்னு வந்துடுமா. தூக்கின்னு அது ஒரு இடத்துல வச்சு, அதுக்குன்னு உள்ள ஒரு இடத்துல வச்சு சுற்றி வர ஒரு மணலால் கட்டுமா. கட்டிட்டு அதில் ஒரு ஹோல் வேற போடுமா. போட்டுட்டு அதுக்கு இந்த சாப்பாட்டுக்கு இலை தலை இதெல்லாம் பிச்சுன்னு அந்த ஹோல் வழியாக போடுவோம். போட்டுட்டு அதுக்கு இருக்கிற புத்தியை பாருங்கள், போட்டுட்டு ஒரு கொட்டு கொட்டிட்டு வருமா. அப்படியே அந்த உயிரோடு இருக்கும். அப்போ திருப்பி இதே மாதிரி சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சாப்பாடு போட்டு கொட்டும். இப்படி கொட்டும்போது அதுக்கு என்ன ஆகும்னா, அந்த புழுக்கு எப்போ வரும் இது ஞாபகத்துலேயே தானே இருக்கும். அது இல்லையா, இந்த குழவி எப்போ வருமோ, குழவி கொட்டிடுமோ இப்படியே நினச்சி குழவி நினச்சி இதுவே குழவி ஆகிடுமா ஒரு ஸ்டேஜில். அதுதான் பிரம்மரக்கீட்ட நியாயம்னு சொல்லுவாள். ஸோ அதுவே அது மாதிரி நான் பிரம்மமாக இருக்கேன், நான் பிரம்மமாக இருக்கேன்னு நினைக்க ஒரு நாள் நம்மளே அதுவாகவே ஆகிடுவோங்கிறது, முக்தி ஆகிடும். ஸோ அதனால் நிதித்தியாசனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ரவணம் பண்ணிவிட்டு நேதி ப்ராசஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த நானை அதுக்கப்புறம் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அரைக்குறையாக ஸ்ரவணத்திலேயே பண்ணினோன்னா பண்ண முடியாது, வராது. ஸோ அதனால் அந்த ஸ்டெப்ஸு சொல்கிறேன். வேறு
அதுக்கப்புறம் அகரஹர் கர்வஹா பிரத்யஜ்யதாம். அகரஹர் அப்படின்னா டே டு டே, டெய்லி என்ன பண்ணணுமா, கர்வஹா பரித்தியஜ்யதாம், கர்வத்தை விடணும் அப்படிங்கிற. நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னடா இது நிதித்தியாசனத்தில் போய் கர்வத்தை சொல்கிறார், அதான் முன்னாடியே விட்டதுனால தானே நிதித்தியாசனம் வரைக்கும் வந்திருக்கோம், இங்கே எப்படி கர்வம் வரும் அப்படின்னா வருங்கிற. இந்த பிரம்மாஸ்மிதி அப்படி தியானம் பண்ண பண்ண ஒரு ஞானிக்கு இந்த சாஸ்திர கர்வம்னு சொல்லுவோம், ஒரு கர்வம் வருமா இந்த இடத்துல, அது சொல்கிறேன். ஸோ அகங்காரம், அதாவது ஒரு இந்த ஞானிக்கு எப்படி வரும்னா, நான் படித்தவன், எனக்கு சாஸ்திரம் தெரியும் அப்படிங்கிற ஒன்று கூடயே வந்துட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நெல் ஏதோ ஒரு பயிர் வளர்க்குறோன்னு நம்ம அதுக்கு தான் நம்ம விதை போடுவோம், ஆனால் அந்த கூடையே தேவையில்லாத செடிகள் வரத்தானே செய்யுது, களைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரத்தானே செய்யும் இல்லையா. அது மாதிரி இந்த ஞானம் வரைச்சே நம்மளை அறியாமையே இந்த கூடை ஒன்று வருமா. நல்லதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம், எல்லாம் கரெக்டு தான், ஆனால் நம்மளை அறியாமலே ஒன்று இந்த கெட்டது ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி கூடயே வந்துட்டு இருக்கோம். இப்போது பணம் எடுத்துக்கோங்க, பணத்தினால ஒரு கர்வம் வரும், ஒரு இளமை பருவத்தினால ஒரு கர்வம் வரும், அழகுனால கர்வம் வரும். ஆனால் இதெல்லாம் எப்படி தெரியுமா, அந்த இளமை போயிடுதுன்னா இந்த கர்வம் போயிடும், பணம் ஒரு நாள் போயிடுதுன்னா இந்த கர்வம் போயிடும், இந்த அழகு போயிடுச்சுன்னா இந்த கர்வம் போயிடும். ஆனால் இந்த ஞானம் இருக்கே, இது சீக்கிரம் போகாதில்ல, அப்போ அந்த கர்வமும் கூடயே இருக்கும் அப்படிங்கிற. ஸோ அதனால தான் இதை நம்ம கான்ஷியஸாக இருந்து இதை எடுக்கணும். அதனால் இந்த கர்வம் இப்போ நம்ம இதை படிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேஜ் வரைச்சே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், அச்சோ இதுக்கு கர்வம் வரும்னு சொல்லியிருக்காரு, வந்துடக்கூடாது. இதை சாஸ்திர பாண்டித்யம் கர்வம்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாண்டித்யம் இருக்கிறதுனாலேயே ஒரு கர்வம் வரும், நான் படித்தேன், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடும். நான் அவ்வளோ உபனிஷத்துக்கள்லாம் அவ்வளோ வாசிச்சிருக்கேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போது நீங்களே நிறைய கேட்டுக்கலாம், இப்போது தபஸ், ஞானிகள், ரிஷிகள், ஒரு சாமியார், இப்போ கூட குழந்தையெல்லாம் கூட யாராவது கேட்டால் சொல்லியிருப்பான், ஐயோ அவருக்கு அவர் கேட்டது கொடுத்துட்டு அப்புறம் சபிச்சிட போகிறார் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. ஏன்னா அவருக்கு கோவம் வந்துடும்னு நமக்கு மைண்ட் செட் இருக்குது. அப்படி தான் நிறைய புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஒரு தபஸ் பண்ணுறாரு ஒரு ஞானி, ஒரு ரிஷினா, அவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தினாலே தபஸ் பண்ணுறார். ஆனால் அந்த கோபம் ஏன் வருது இல்லையா, ஏன்னா அந்த தபஸ் வரைச்சே கூடவே இந்த களமாறி கோபம் வரத்தான் செய்யும். அது அவர் தான் கண்ட்ரோல் பண்ணோம், அந்த கோபம்ங்கிறது வரத்தான் செய்யும். அப்போ நமக்கெல்லாம் அந்த வரவே கோபம் அப்படின்னா நம்ம தபஸே பண்ணி அது பண்ணும்போது அதனால் தபஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த கூடமே அது ஒன்று என்ன சொல்கிறது, இந்த ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கர்வத்தை விடணும், அந்த கொம்பு முளைக்கிறத நம்ம அப்பப்போ சீவி விட்டுட்டே இருக்கணும். இது ஞானிகளுக்கு உண்டான கர்வம். அதை இந்த ஸ்டெப்பில் சொல்கிறார் அவர். ஏன்னா ஒரு பிரம்மாஸ்மிதின்னு அந்த லெவலுக்கு வரும்போது ஓரளவு சிரவணமாயிருக்கும், ஓரளவு மரணமாயிருக்கும், ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கர்வம் வந்துடும், எனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்போ யாராவது ஒரு சிம்பிளாக சில பேர்கிட்ட டவுட் கேட்டால் கூட சில பேர் இறங்கி பதில் சொல்லுவாள், சில பேர் இது என்ன தெரியாதா, இதுக்கெலாம் நீ ஞானி இல்லைல்ல அதனால தெரியல, அதெல்லாம் ஞானி வரும்போது புரியும், இந்த மாதிரி ஒரு மாதிரி இதுவாக பதில் சொல்கிறது, உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறது, இதெல்லாம் இந்த கர்வம். அதனால ஸோ இதை கொம்பு முளைக்கிற மாதிரி இதை சீவனம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அகரஹர் டே டு டேல இது வந்துட்டே இருக்குங்கிற. அதை நம்ம நீக்கணும். இந்த பரோட்ச ஞானம் அப்படிங்கிறதே அகங்காரத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அவருக்கு இந்த சாட்சாத்காரம் ஆகலை இல்லையா. ஸோ சாட்சாத்காரம் ஆகாத போது, சாட்சாத்காரம் ஆனாதான் அபரோக்ஷ ஞானம். பரோட்ச ஞானம்ங்கிறது ஓரளவு ஞானம் கேட்டு இந்த மாதிரி மனனம் பண்ணி வந்த ஞானம் அதுதான் இருக்குது. இந்த பரோட்ச ஞானம் எப்பொழுதுமே அகங்காரத்தை கொடுக்கும், அது கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவளுக்கு அந்த ஒரு நான் ஸ்பெஷல், என்ன அந்த ஈஸ்வரன் செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, நான் ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல் கிடையாது. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், நான் இந்த டெக்ஸ்ட் படிச்சிருக்கேன், இந்த டெக்ஸ்ட் படிச்சிருக்கேன், இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால நான் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு தாட் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அது சில பேர் கேள்வி கேட்டால் கூட அது ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான். ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாதுங்க. நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு, நான் இந்த சரீரம் இல்லை, நான் அந்த புத்தி இல்லை, நான் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது, கான்ஸ்டண்ட்டாக அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கணும். நான்
ஒன்றும் கிடையாது. நான் இன்னும் பிரம்மமாலாம் ஆலை, அவர் பிரம்மாஸ்மிதி இது விமானியத்தாமில் தான் இருக்கார். ஸோ அதனால் நான் வந்து இந்த தேகாதிகள் நான் இல்லைங்கிற ஒரு ஞானம் இருக்குது. ஆனால் அதுக்காக நான் வந்து அல்டிமேட்டை நான் இன்னும் அடையலை, நான் இன்னும் கீழே தான் இருக்கேங்கிற ஒரு தாட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் கர்வத்தை கொடுக்காது இல்லையா, இல்லைன்னா கர்வம் வந்துடும். ஸோ அதனால் இப்போது இந்த தேகாதிகள் இருக்கு இல்லையா, தேகாதிகள் நான் இல்லை அப்படின்னு பாவிக்கிறோம் இதுதானே, அதுதான் இந்த பிரம்மாஸ்மிதி பாவி தான். அந்த நான் அப்படிங்கிறது காமன். இப்போ நான் பத்மாபரதாழ்வான்னு சொல்லிட்டேன்னா அந்த நான்கிறது காமன் ஃபார் ஆல். இந்த பத்மாபரதாழ்வான் தான் மாறப்போகிறது, அதை தான் விசேஷம்னு சொல்லுவோம். இது 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 இருக்கிறது வந்து சாமானியம், அந்த நான்கிறது. ஸோ அவர் அந்த தாட் எல்லாம் நான் சாமானியம், நான் ரொம்ப சாமானியம் சாமானியம் சாமானியம்னு அவர் எடுத்துக்கணும். அப்படி எடுத்து இப்போ இதெல்லாம் ஏன் நமக்கு அப்படின்னா, நம்ம ஒரு நாள் இந்த ஸ்டேஜ் வரும்போது இது ஸ்ட்ரைக் ஆகும். ஐயோ கர்வம் அப்படின்னு சொன்னாரே, அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த இடத்துல வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அகரகர் கர்வ பரித்யஜ்யதாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்ரவணம், அதாவது ஸ்ரவணத்துலேயே ரெண்டு இருக்குது, ஸ்தூல ஸ்ரவணம் சூக்ஷ்ம ஸ்ரவணம்னு சொல்லுவோம். இந்த ஸ்தூல ஸ்ரவணம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கேட்டுருக்கிறதுனா இப்போ புதுசாக கேட்குறாங்க, அதாவது தத்துவபோதம் வராமல் இப்போ கேட்குறவாங்கலாம், அதெல்லாம் ஸ்தூல ஸ்ரவணம். புதுசாக கேட்குறேன், இப்போ ஆல்ரெடி கேட்டு ஓரளவு நாலேஜ் இருந்து திருப்பி இல்லை இந்த டெக்ஸ்ட்டையே திருப்பி ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க, யாரோ சொல்கிறா, சரி இந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு தெரியுமேன்னு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக திருப்பி கேட்கணுங்கிற. ஏன்னா அங்கங்கே நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ட்னஸ் இருக்கும், அங்கங்கே ஒரு கேப் இருக்கும். அது ரெண்டாம் தரம் கேட்கும்போது தான் ஃபில் ஆகும். இப்போ உங்களுக்கே நிறைய தத்துவ போதங்கள்லேருந்து நான் ஏன் திருப்பி கேட்குறேன்னா, உங்களுக்கு அது உள்ளே இறங்கியிருக்காது, தெரிஞ்சது தான். ஸோ அப்போ ரெண்டாம் தரம் கேட்கும்போது அங்கே போய் அந்த கேப்பெல்லாம் அது ஃபில் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு எல்லாம் தெரியுமேங்கிற எண்ணம் மட்டும் வரவே கூடாது. கண்டிப்பாக நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை படித்தது மறந்து போயிருப்போம், அந்த டச் இருந்திருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து சூக்ஷ்ம ஸ்ரவணம்னு சொல்கிறோம். அது மாதிரி மனனத்துலேயும் ஸ்தூல மனனம் சூக்ஷ்ம மனனம்னு இருக்குது. ஸ்தூல மனனம்னா என்னென்னா, இந்த கிரந்தங்களை வச்சுட்டு ஆர்கியூ பண்ணி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, மன ஸ்ருதி மற்ற தற்கோரு சந்தீயதா, அது வரைக்கும் உள்ளதெல்லாம் இந்த ஸ்தூல மனனத்துக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் சொன்னார் இல்லையா, இப்போது விபாவியதான் பிரம்மாஸ்மிதி இது விபாவியதான், அது சூக்ஷ்ம மனனம், மனசால் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா, அது வந்து சூக்ஷ்ம மனனம் சொல்கிறது. ஸோ இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஜபம் கிடையாது. நீங்கள் உட்காந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் இவர் பாவம் பண்ணணும்னு சொல்கிறார், ஜபம் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பாவம் பண்ணணும். அப்போது இந்த பாவனா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தோஷங்கள் எல்லாம் போகிறது. நம்மளோட தோஷங்கள் என்ன அப்படின்னா, இந்த தேகாதி தோஷங்கள். ஸோ இந்த பாவனை பண்ண இந்த தேகாதி தோஷங்கள் போகிறது. அதுக்கப்புறம் மிருத்யு பாஷம், அது விநாசம். இதெல்லாம் ஒரு உபனிஷத்தில் சொல்கிறார், தேஜோபிந்து உபனிஷத்துங்கிறது முருகருக்கு சிவன் சொல்கிற ஒரு உபனிஷத். அதில் வந்து சிவன் சொல்கிற ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த தோஷங்கள் எல்லாம் இது போக்குறது. மிருத்யு பாஷம் விநாஷ், இந்த மிருத்யு பாஷங்கிறது போகிறது. அதுக்கப்புறம் இந்த பேதம் இருக்கே, இந்த ரெட்டைகள், நீ வேற நான் வேற நினைக்கிறோம்ல, அதுதான் துக்கத்தை கொடுக்கறது. ஸோ இந்த ரெட்டைகள் வந்து நாசமாகுது. ஸோ அதை தான் பேதம் நாஷேத் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சித்தவர்த்தி விநாஷே, சித்தவர்த்தி போகிறது. இந்த பாவம் பண்ண மற்ற எண்ணங்கள் வராது இல்லையா. சித்தவர்த்தின்னா மனசில் உள்ள தாட்ஸ், அதுதான் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் கொடுக்கறது, திங்கிங்காக அது உங்களை எங்கேயோ கூட்டின்னு போகிறது, சுகதுக்கங்களில் மாற்றுறது, இல்லை அந்த தாட்ஸை வச்சுட்டு வேலைகள் செய்கிறோம், பாவ புண்ணியங்கள் வருது, இது எல்லாமே இந்த தாட்ஸ்னால தான் சித்தவர்த்தி. ஸோ இந்த சித்தவர்த்தியில் இப்போ பிரம்மாஸ்மிதிங்கிறது ஒரே ஒரு தாட் தானே இருக்குது, அதனால் இந்த துக்கங்கள் எல்லாம் போகிறதுங்கிற. ஸோ இந்த பிரம்மாஸ்மிதிங்கிற இது வந்து சித்தவர்த்தி விநாசி, சித்தவருத்திகளை போக்குறது. அதுக்கப்புறம் எந்த விருத்தி பண்ணாலுமே உங்களுக்கு ராகத்வேஷத்தில் தான் கொண்டு வரும். ஸோ அதனால் இந்த சித்தவருத்திங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆத்மாக்கிய அசுரானு ஹரேத் அப்படின்னு சொல்கிறார். அந்த என்ன சொல்கிறது, அனாத்மங்கள்னு சொல்லக்கூடிய அசுரர்கள்ங்கிற அந்த அசுரர்களெல்லாம் இது சம்ஹாரம் பண்ணுறது இந்த அகம் பிரம்மாஸ்மிதிங்கிற ஞானம், அந்த பாவனை. அதுக்கப்புறம் ஞானானந்தம் பிரயச்சதி, ஞானானந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அகம் பிரம்மாஸ்மிதி இது விபாவனை, அந்த பாவனை பண்ணுறதுனால உள்ள அட்வான்டேஜ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நம்மளும் இந்த ஸ்டேஜ் வரணும். கொஞ்சம் நீங்கள் மனனம் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தியானமும் நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அந்த சைடு நம்ம வரணும். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஃபுல்லாக முடிச்சுட்டு தானே இந்த பக்கம் எல்லா உபநிஷத்தும் முடிச்சுட்டு தானா டைமே கிடையாது. நிறைய உபநிஷதே எக்கச்சக்கமாக இருக்குது. சைடில் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், சைடில் மரணம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஓரளவு வந்ததும் இந்த பிரம்மாஸ்மிருதி இந்த நிதித்தியாசனத்துக்கும் வர வேண்டியதுதான். ஸோ நம்ம ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஒரு தியானம் பண்ணணும். உங்கள் டவுட்களை கேட்கலாம். நமஸ்தே பகினி. நமஸ்தே. பகினி, ஒரு சின்ன டவுட். அதாவது நம்ம பிரம்மத்தை அகண்டம்னு தானே சொல்றோம், துண்டு இல்லாத துண்டு ஆகாதது அப்படின்னு. பட் இப்ப நம்ம உபாதிகள்னால அது துண்டு ஆயிருக்கிற மாதிரி தானே தெரியறது. அது எப்படி அகண்டம்னு அப்புறம் சொல்றோம்? அதை இல்ல துண்டா இருக்கிற மாதிரி எப்படி தெரியாது உங்களுக்கு? தேகாதிகளா தெரியல. இல்ல இல்ல, அதாவது இப்ப நம்ம பாடி உபாதியா இருக்கு அப்படின்னா உள்ள பிரம்மம் இருக்கு, வெளியிலயும் பிரம்மம் இருக்கு. பட் நடுவுல அது ஒரு துண்டா ஒரு உபாதினால அது பிளவுபட்டு தானே இருக்குது அது. அப்ப நீங்க தேகத்துல இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்த தேகங்கிற செவர்ல இல்லை, உள்ள இருக்கு வெளியில இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா நடுவுல உபாதிங்கிறது பிளாக்காக இருக்கு இல்லையா? சோ அப்ப எப்படி நம்ம பிரம்மத்தை அகண்டம்னு சொல்ல முடியாது? அகண்டமா அதான் பிரிசம் எக்ஸாம்பிள். உபாதிகள்னாலே என்ன, இப்போ ஒரு பிரிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நீங்க ஒரு ரெட் கலர் துணியை வைக்கிறீங்க இல்லை ஒரு பூவை வைக்கிறீங்கன்னா அந்த பிரிசம் ரெட்டா தெரியும். அச்சோ பிரிசம் என்ன இப்படி கலர் மாறி இருக்கு, வெள்ளை கலர் வேணுமே, நீங்க பிரிசத்தை துடைக்கவே வேண்டாம். பிரிசத்துல ஒண்ணுமே கிடையாது, அந்த பின்னாடி உள்ள உபாதியை தான் நீக்கணும். ஓகே 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 பக்னி, ஜஸ்ட் இப்ப இன்ஸ்டன்ட்டா சடனா அந்த டவுட் தோணுச்சு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ வெரி மச். சவிதா. நமஸ்காரம் அக்கா. நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சொல்லும்போது ஒரு ஸ்லோகத்துக்கும் நீங்கள் தத்துவபோதத்துலேருந்து ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? அந்த ரிலேஷன் அது எப்படி உங்களால் பண்ண முடியுது? ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்குது. நீங்கள் யூஆர் ஏபிள் டு பிரிங் இன் கர்மயோகம் இன்டு ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்னைக்கு நீங்கள் அந்த சுஷுப்தி இந்த அவஸ்தாஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்தீங்க. அந்த ரிலேஷன் எப்படி உங்களால் அதை பண்ண முடியுது? அதுதான், அது தெரிஞ்சதுன்னா இது ஞாபகம் இருக்கும்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த மேலாக அதை படிக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மைண்டில் நிற்கிறது. இது கூட அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹவ் ஆர் யூ ஏபிள் டு ரிலேட், அதுதான் கேட்கணும். அதுதான் அந்த மனநத்துக்காக சொல்ல வந்தேன். அங்கே நம்ம மனநம் பண்ணும், அதாவது மனநத்தை அவர் டெக்ஸ்டாக கொடுத்தார். ஸோ எப்படி பண்ணணும், இந்த மாதிரி அனாத்மாக்களான இந்த 3 ஸ்திதிகள் 3 ஸ்டேட் இருக்கே, இது நான் இல்லைங்கிறத கொண்டு வரணும், அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ 3 ஸ்டேட் நான் இல்லை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ 3 ஸ்டேட்னா என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த 3 ஸ்டேட் இது. ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது இன்னொரு ஸ்டேட்டில் நான் இல்லை, அந்த இன்னொரு ஸ்டேட் இல்லை அப்படிங்கும் போது ஸ்டேட்டே போய் ஸ்டேட்டுங்கிறது சாஸ்வதம் இல்லை. அப்போ அது பிரம்மம், அதுக்காக மனநத்துக்காக சொன்னேன். பட் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் கேட்குறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். நான் எதுவுமே நான் பேசலை, நான் அப்படிலாம் நினச்சிக்கிறேன். நான் பேசலை, அது மகாபரிவான்னு சொல்லிட்டு நீ தான் பேசுகிற, நீ தான் கிளாஸ் எடுக்கிற, கொஸ்டினுக்கு நீ தான் ஆன்சர் பண்ண, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் எனக்கு அப்பப்போ அது கரெக்டாக அது நான் சொல்லலை. நான் ஃபுல் கர்மயோகத்தில் தான் இருக்கேன். அதனால் எதுவுமே நான் கிரெடிட்டையும் எடுத்துக்கல, இதையும் எடுத்துக்கல. அது எப்படி அதை ரிலேட் பண்ண முடியறது அப்படின்னு இது ஒரு டெக்னிக்னு கேட்கல. பட் அது நம்ம மேலே இதை மனனம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே அது தானாக வருமோ என்னமோ தெரியல. பட் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லுறதுக்கு, நீங்கள் முன்னாடி தத்துவபோதத்திலேயே கூட மனநத்தை பற்றி ரொம்ப சொன்னீங்க. ஆனால் நாங்கள் லேட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆக்சுவலி தத்துவபோதம் கிளாஸ் முடித்த பிறகு தான் நாங்கள் மனநம் ஆரம்பித்தோம், ஒரு 3 பேர். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கேட்ட கொஷனுக்கு எனக்கு இப்போ ரிலேட் பண்ண முடியுதுன்னா அந்த மனநத்தினால மட்டும்தான் ரிலேட் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது எல்லா கான்செப்ட்ஸ் மேலோட்டமாக புரியுது. பட் நம்ம அதை பற்றி திருப்பி பேசும்போது தான் எங்கே கனெக்டிங் டாட்ஸ்ன்ற மாதிரி அப்போ தான் வருதுன்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே எனக்கு தெரியுதுன்னா, இப்போ நம்ம அனித்யம் நித்திய அனித்ய இல்லை வைராகியம் இல்லைன்னா சமாதானம் எல்லாமே எனக்கு தெரியுதுன்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மனநம் வரும்போது அந்த லிங்கிங் பண்ணும்போது தான் அந்த சூக்ஷ்மமாக அது கனெக்ட் ஆகிறது அப்போ தான் நம்மளுக்கு புரியுது. பேச தான் வருது.
இப்போ ஆக்சுவலி நாங்கள் வந்து தத்துவபோதத்தில் ஃபஸ்ட்டு மனனம் ஆரம்பித்தப்போ முடித்த பிறகு ஆரம்பிக்கும் போது ஒரு 2 வாரம் பண்ணப்போ மனனம் அப்போது புரிதலை விட திருப்பி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சூக்ஷ்ம மனனம்னு சொல்றீங்க, திருப்பி போயிட்டு அதையே திருப்பி கேட்குற மாதிரி, இல்லை சூக்ஷ்ம ஸ்ரவணம்னு சொல்கிற மாதிரி அந்த கேப்ஸ் திருப்பி திருப்பி ஃபில் ஆகுது. இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒன்று புரியுது, செகண்ட் டைம் அதுக்கு மேலே புரியுது. எப்படி நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் மேத்ஸில் பேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுனா மேலே வந்து கான்செப்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே வருதோ அந்த மாதிரி அந்த கேப்ஸ் ஃபில் ஆகிட்டே வருது. ஸோ இதுக்கு மனனம் கண்டிப்பாக தேவைன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுங்கிறது அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா மனனம் இல்லாமல் இது கண்டிப்பாக புரிய மாட்டேங்குது குருஜி. அது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். மனனம் தேங்க்யூ. பண்ணும்போது இப்போ இன்னொருத்தர் கேட்குறா வச்சுக்கோங்களேன், இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது தானே மனனம். அப்போது இன்னொருத்தர் கேட்கும்போது தான் நம்ம பதில் சொல்லும்போது தான் எனக்கு இது தெரியுமாங்கிறதே அப்போ தான் தெரியுது. இப்போ நீங்கள் நிறைய பேர் கொஸ்டின் கேட்கும்போது நான் ஆன்சர் பண்ணும்போது தான் பரவாயில்ல எனக்கு தெரியாதுங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியாது. அது வரைக்கும் நமக்கு உள்ளே இருந்தால் கூட நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டோங்கிற வரைக்கும் நமக்கு அந்தளவு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகலை, அந்த விகாசம் ஆகலை. அந்த மனனத்தில் தான் விகாசமாகிறது. அதுதான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மனனம். ஏன்னா சும்மா நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் இங்கே இருக்கும், அப்புறம் அப்படி போயிடும். ஆனால் மனனம் பண்ணும்போது தான் நம்ம திருப்பி திருப்பி அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அது உள்ளே இறங்குது. அதே மாதிரி குருஜி மனனம் பண்ணும்போது தான் ஒரு கான்செப்டை நம்மளால வாயால சொல்ல முடியுது. தெரியறதுக்கும் சொல்லறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை பத்தி திருப்பி திருப்பி பேசும்போது தான் அந்த கான்செப்டை நம்மளால இன்னொருத்தருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க முடியுதுன்னு புரியுது. இங்கே வந்து ஒரு ஸ்டடி சர்க்கிள் ஒன்று போயின்னு இருக்கேன். அந்த ஸ்டடி சர்க்கிளில் அவள் வந்து ஹூ இஸ் அ சாதகாவோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டப்போ ஆல் இந்த அந்த விவேக வைராக்கிய அது எல்லாத்துக்குமே ஒன் லைனாக ஐ வாஸ் ஏபிள் டு, எனக்கு அது என்கிட்ட இருக்குங்கிறது அத்தனை நாள் வரைக்கும் தெரியல. பட் முன்னாடியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஷம தம அதுக்கப்புறம் என்னமோ ஒரு மேன் யோசிச்சுட்டு இருப்போம். பட் அன்னைக்கு அங்கே பேசும்போது அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே அழகாக வந்தது. அது எனக்கே ஒரே ஆச்சரியமா இருந்தது. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, இது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அப்போதான் புரிஞ்சுது. எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் தயவு செய்து பண்ணும்போது இட் லீட்ஸ் டு கண்டிப்பாக ஒரு அடுத்த லெவல் கூடி போகும். தெரியல எல்லோரும் பண்ணலான்னு எனக்கு தெரியல. நான் கூட இந்த கிளாஸ் நடக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த சித்தம் டாபிக் வரைச்சேன். நாங்கள் வந்து தத்துவபோதத்தில் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டோம். பட் நீங்கள் தத்துவபோதம் வராதவா இல்லை அதில் போடாதவா கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னேன். பட் யாருமே அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. என்ன ஃப்ளோ சார்ட் எதில் எப்படி பண்ணணும், இல்லை ஏதாவது போட்டு அனுப்புறது, ஏதாவது ஒரு முயற்சி அதுதான். அதுக்கப்புறம் நானே குரூப்பில் போடுவேன், அது வேறு. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனால அது கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது அந்த கொடுத்த எக்ஸசைஸை தயவு செய்து பண்ணிட்டு. சரி, டவுட் இல்லைன்னா தியானத்துக்கு போகலாமா? ஒரு 15 தியானம் பண்ணிடலாம். ரொம்பவே அமைதியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்ததுக்கா. இங்க ஓம் சாந்தி சொல்லும்போது கண்ணை திறக்கவே முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க சொல்லி முடிச்ச ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் கண்ணை திறக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நிறைய தாட்ஸ் லைக் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருந்தது. அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் அந்த மியூசிக் சேஞ்ச் ஆன உடனே அது என்னமோ ஒரு ஸ்விட்ச் போட்டு விட்ட மாதிரி ஐ வாஸ் ஏபிள் டு கோ ப்ரீத் பண்றச்சே ஐ வாஸ் ஏபிள் டு, நீங்க சொன்ன மாதிரி எங்க மேல ஹோல்ட் பண்ணும்போது அதுல இருந்து கீழே இறங்கி வரும்போது என்னமோ ஒரு ராக்கிங் சேர்ல யாரோ ஆட்டுற மாதிரி ஒரு ஒரு பயங்கர ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. இட் வாஸ் வெரி நைஸ். அந்த 10 மினிட்ஸுமே ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டே இன் தட். ஒரு யாரோ லைக் தூளி ஆட்டி குழந்தைய தூங்க வச்ச அப்படி இருக்கும். அது தூக்கமும் இல்லை, தூக்கம் வரா மாதிரி அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தது. இட் ஃபெல்ட் வெரி குட். இதெல்லாம் அடிக்கடி பண்ணணும் எல்லாருமே. இந்த கேப் வாட்ச் பண்ணுறது தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பார்ப்போம் நிர்விச்சாரம், இதுதான் சூக்ஷ்மம். எல்லாரும் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வாங்குவோம். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கொஸ்டின் டைம் இருந்தால் கேட்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணி வரணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை திருப்பி கொஞ்சம் கேளுங்க. கேட்டு நோட்ஸ் எடுக்கலைன்னா நோட்ஸ் எடுத்துட்டு அது கொஞ்சம் உள்ளே இறங்கும். எழுதினா தான் கொஞ்சம் இறங்கவே செய்யும். எழுதுகிற வரைக்கும் நம்ம
காதால கேட்டோம்னா அந்த அளவு உள்ள இறங்காது. நீங்க ஒன்ஸ் நீங்க எழுதுங்களேன், அது உள்ள எழுதுற மாதிரி அது எழுதுனா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் நல்ல மறக்கும் தான், திருப்பி படிச்சுக்கலாம். பகினி, இன்னைக்கு வந்து நீங்க கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரெக்லெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலி தத்துவபோதம் ரிலேட்டடா வந்து இதோட பேசிக் தான், பட் அது பேசிக்கே நீங்க சொல்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வெனஸ்டே மறுபடியும் ஐம் கோயிங் டு ப்ராக்டிஸ் இந்த மௌன விரதம். ஸோ நீங்க சொன்ன இந்த ப்ரீதிங் யூஸ் பண்ணலாமா? நீங்க அந்த இது சொன்ன இல்லையா, ஜாக்ரத் டு ஸ்வப்னா ஸ்டேட், அந்த இது அது தவிர அது தவிர வேற என்ன லைக் ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா இஃப் யூ கேன். உள்ள அதே மாதிரிதான், அதே ரூல் தான், எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம். ஒன்லி இந்த ரீகனெக்டிங் த சப்ஜெக்ட்ஸ் அதுதான் இருக்கணும் ஸ்மிருதியில. ஸோ நம்ம என்னெல்லாம் படித்தோம், என்ன இப்போ நம்ம இது விசாரம் பண்ணோம் இருந்தோம், தத்துவமசி போன கிளாஸ்ல விசாரம் பண்ணோம். அப்புறம் இப்போ இந்த ஸ்டேட்டு 3 ஸ்டேட்டு, அப்புறம் சரீரம் மனசு இதெல்லாம் இல்லைங்கிறத நம்ம நேர்த்தி பண்ணோம் இல்லையா. இந்த நேர்த்தி பண்ணலாம், அதுக்கெல்லாம் நிறைய டைம் மௌன விரதத்துல கிடைக்கும். ஸோ நேர்த்தி ப்ராசஸ் பண்ணலாம். அது ஒன்னொன்னும் உள்ள டீப்பா போய் நேர்த்தி பண்றது, அனுபவிச்சு நேர்த்தி பண்றது. தியரிட்டிக்கலா ஓரலா சொல்லி இல்லை, அனுபவிச்சு நேர்த்தி பண்ணலாம். அப்போ நீங்க வந்து ஓரளவு நல்ல ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பப்போ லேசா அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருக்கும். அது ஒரு கனவுக்கு வரும். அப்ப அந்த கனவுக்கு வரும்போது டக்குன்னு நீங்க ஜாக்கிரத்துக்கு வந்துடணும். ஸோ அந்த சுவிட்ச் ஓவரை நீங்க கண்டுபிடிக்கணும். டக்குன்னு ஏதோ ஒரு ரூம்குள்ள போற மாதிரி, அங்க போனா இது இல்லவே இல்லை, அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வந்தா அந்த ரூமோட இது எங்கேயும் எதுவுமே இல்லை. ஆனா 2 ரூம்லயும் நான் இருந்திருக்கேன். பதியாரு அப்படிங்கிறது அதெல்லாம் நல்ல ஒரு அனுபவிச்சு அங்க வாட்ச் பண்ண முடியும். அது பண்ணலாம், நிறைய அங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த விருத்திகளை விடவே கூடாது. விருத்திகளோட டைப்ஸ் என்ன டைப்ஸ்ல நிறைய இருக்கேங்கிறத வாட்ச் பண்ணலாம். இது மாதிரி நிறைய அங்க பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கிறது. சும்மா இது சொல்ல அருணகிரியார் சொன்னார்ல, அந்த மாதிரி சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கும்போது மனசு அலைப்பாயக்கூடாது, மனசும் சேர்ந்து சும்மா இருக்கணும். அதுக்கு ட்ரை பண்ணணும். இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம்க்கும் செகண்ட் டைம்க்குமே நிறைய வித்தியாசம் இருந்தது. ஐ எம் ஹோப்பிங் தேர்ட் டைம்ல ஐ பி மோர் அட் பீஸ் வித் மை செல்ஃப். நான் செகண்ட் டைம் கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ் இருந்தது, பிகாஸ் என்னடா ஒண்ணுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஐ ஃபெல்ட் குட். ஸோ இந்த வாட்டி ஐ வில் கோ இன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஐ வில் சி எப்படி ஐ எம் ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் தட்னு பார்க்கணும். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் இந்த தேர்ட் டைம். எல்லாருமே மௌன விரதம் ட்ரை பண்ணுங்க, இந்த வீக் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்க. ஆனா எனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும், எனக்கு ஏதாவது அங்க நடக்கும், மிராக்கிள் நடக்கும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆன் த வேல அது எப்போ அது வந்தா வரும். சில பேருக்கு வரும், வராம இருக்கலாம். வந்தாதான் நான் நல்லா பண்றேன், வரலன்னா நான் நல்லா பண்ணலன்னு அர்த்தம், அப்படியும் கிடையாது. ஸோ அதனால நீங்க பண்ற எஃபர்ட்டை பண்ணணும், அவ்வளவுதான். தியானம்ல ஒரு டைம் நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைம் நம்ம மைண்ட் பிளாங்க் ஆகுது, ஒரு டைம் நம்மளால உட்காரவே முடிய மாட்டேங்குது, ஒரு டைம் நம்மளால வந்து ஜாகிரத்தும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, அப்படி எல்லாம் மைண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிட்டு நம்மளால வந்து ஃபுல் எந்த ஸ்டேட்டுன்னே என்னால சொல்ல முடியலன்ற அளவுக்கு கூட சிலப்போ வருது. பட் அது வந்து கன்சிஸ்டன்டா இல்ல, ஒரு டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லையா. சோ உங்களுக்கு கன்சிஸ்டன்டா தியானத்துல உட்காரும் போது ஒரே மாதிரி வருதான்னு கேக்குறேன் நானு. தியானம்னாலே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதுதான் தியானமே. நீங்க சமாதி ஸ்டேட்டுக்கு போனாதான் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தியானத்துல பதஞ்சலி சொல்றதே எப்படின்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படி கொஞ்சம் போயிட்டு டிவியேட் ஆகி தான் வரும், அதுதான் தியானமே. ஆனா அது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போறது, எவ்வளவு தூரம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுங்கிறது தான் பை பிராக்டிஸ். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் கேக்குறேன் குருஜி, பை பிராக்டிஸ் இப்ப உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வருதான்னு கேக்குறேன். ஓரளவு இருக்க முடியும். ஓகே, பிகாஸ் டக்குன்னு போகும், ஆனா டக்குன்னு வந்துடும். அந்த ரொம்ப நேரம் அதுல டிராவல் ஆகாம இப்படி வந்துடும். ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க பாடி ரிலாக்ஸ் பண்ணறதுக்கு வந்து எனக்கு டைம் எடுத்துட்டு இருந்தது, பட் இப்போ வந்து பாடி ரிலாக்ஸ் டக்குன்னு ஆயிடுதுன்றது தெரியுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்மளால வந்து மனசு வந்து ரொம்ப அலைப்பாயிருது, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மேபி கொஞ்சம் ஸ்டாப் ஆற மாதிரி தெரியுது. பட் அதுவும் நாட் கன்சிஸ்டன்ட், மேபி 2 வாட்டி நம்மளுக்கு கிடைக்குது, 3 வாட்டி கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்குது. பட் அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ நீங்க வந்து இவ்வளவு தியானம் பண்ணதுனால எடுத்த உடனே பாடி ரிலாக்ஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஸ்டாண்டர்டா எப்பவுமே வந்துரும் இல்லையா, அது கேட்க வரேன். வந்துடும். நீங்க வச்சு முத்திரை வச்சாலே பாடி ரிலாக்ஸ் வந்துடணும்.
மைண்ட் ரிலாக்ஸ் எல்லாமே வந்துடணும். பட் தியானம் ஓரளவு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த வெளில போயிட்டு வருது கொஞ்சம் குறையும், அந்த ஃப்ரீக்வன்சி குறையும். ஒரு டைம் இட் இஸ் லைக் பாடி வந்து பாடியில இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டைம் பிரெயின்ல இருக்கிற மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஒரு டைம் வந்து அப்படியே வந்து மண்டை ஹெவியாகிற மாதிரி இருக்குது, ஒரு டைம் பாடி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும்போது இட்ஸ் லைக் இன்கன்சிஸ்டன்டா இருக்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனே தெரியாம தான் இருக்குது ஒரு டைம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறது இப்போ விட்டுட்டேன். சொல்ல வரேன் கூடாது தியானத்துல. ஏன்னா எப்ப எதுக்கணும் என்ன கிடைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம பண்ண வேண்டிய முயற்சி மனசோட எண்ணங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். நான் பாக்குறேங்கிற இதுல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாட்ஸும் குறைஞ்சிடும். ஸோ மனசு சமநிலைக்கு வந்த அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணோம். இது மாதிரி பிராணசக்தி தியானமோ ஏதோ ஒன்று எடுத்து அதுல ஃபோக்கஸ் பண்றோம். இல்ல அந்த ஸ்மெல்லு இல்ல இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த கேப்பை வாட்ச் பண்றது. ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க பண்ணணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அன்னைக்கு சுச்சுவேஷனும் இருக்குது. நம்ம எந்த பாவத்துல உட்கார்றோமோன்றது அதுக்கு தகுந்த மாதிரி தான் தியானத்திலயும் நம்ம உட்கார முடியுதுன்ற மாதிரி இருக்கு. சத்வத்துல இருக்குமா இல்ல ஆகார சுத்தி அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இல்ல மனசு ரஜஸ்ல போய் உட்கார்ந்தா அது வேற மாதிரி இருக்குது. சோ அந்த இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தெரியுது. சோ அப்பதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரே ஆசனம் எடுத்துக்கணும். இன்னைக்கு பாயில உட்காருது, நாளைக்கு வேற இதுல உட்காருது, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அது கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ற இடம் கான்ஸ்டன்டா இருக்கணும். அங்க போனாலே தியானம் வரும். நீங்க அந்த இடத்த பழக்கி விடணும். எல்லாமே பழக்கம் தானே. இப்ப நம்ம 11 o'clock சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்ம எங்க இருந்தாலும் அந்த 11 o'clock கண்டிப்பா பசிக்கும். எல்லாம் நம்ம பழக்கி விடுறதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆசனம் கான்ஸ்டன்டா இருக்கணும், உட்கார்ற இடம் கான்ஸ்டன்டா இருக்கணும், உட்கார்ற டைம் கான்ஸ்டன்டா இருக்கணும். இப்போ ஏர்லி மார்னிங் நீங்க ஒரு 5 o'clock தியானம்னா டெய்லி அந்த 5 o'clock ஃபாலோ பண்ணும். அதுக்காக எக்ஸாக்ட் 5 இல்லாட்டாலும் கொஞ்சம் ஒரு 5 minutes முன்ன பின்ன இட்ஸ் ஃபைன். பட் அந்த டைம் இருக்கணும். அப்படி இருந்தாலே அந்த டைத்துக்கு நம்ம தியானம் பண்ணணுங்கிற ஞாபகம் முதல்ல வரும். டக்குன்னு போய் உட்காருவோம், டக்குனே அந்த இடம் வந்து நமக்கு சூட் ஆயிடும். கொஞ்சம் தாட்ஸ் எல்லாமே குறையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் பண்ணும்போது நீங்க சாப்பிட்டு முடிச்சலாம், இந்த இதை பார்க்கவே வேண்டாம். ஏர்லி மார்னிங் இஸ் ஆல்வேஸ் குட். அதனால ஒரு வெந்நீரோ ஏதாவது மட்டும் சாப்பிட்டு நீங்க வந்து உட்காந்துலாம், அது பெஸ்ட். நீங்க மற்றபடி மற்ற டைத்துல அதுக்கு இந்த மிட் டே இருக்குல்ல, 12 o'clock 1 o'clockலாம் தியானம் பண்ணக்கூடாது. இல்ல ஈவினிங் பண்ணும். ஸோ ஈவினிங் பண்ணும்போதும் உங்க அப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ அந்த மாதிரி முடிச்சிருக்க கூடாது. இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பசியில இருந்தாலும் உங்களுக்கு தியானம் பண்ண முடியாது. இல்ல ரொம்ப வயிறு ஃபுல்லா இருந்தாலும் தமஸ்க்கு போயிடுவோம். ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணிட்டு ஒரே இடமா வச்சுக்கணும். ஒரே ஆசனம், ஒரே இடம், ஒரே இது எல்லாமே அந்த டைம் எல்லாம் ஒன்னா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு பாதி கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இது மாறும்போது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் நான் சொல்லல, பதஞ்சலி சொல்றேன். சாந்தி மந்திரம் சொல்லலாமா? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சாந்தி சாந்தி சாந்திஹ. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम्. धन्यवादः. पुनर्मिलामः. धन्यवादः. धन्यवादः।